அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நடிகை மும்தாஜ் அவங்க மார்க்க பிரச்சாரகராக இன்றைக்கி வலம் வர்றாங்க. எத்தனையோ படத்தில் நடித்தவங்க, ஆட்டம் போட்டவங்க நிறைய பேர் நேர்வழியை நோக்கி வந்துட்டாங்க. நம்ம அதெல்லாம் உணரணும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து நாடிட்டா அவங்க நேர்வழியில் நம்மளை விட பெட்டராக வந்துடுவாங்க. நம்மளை விட பெட்டராக அவங்க நம்ம கையில் இல்லை. நமக்கு மனசு கேட்கலை, கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, நம்ம அழகிய முறையில் எடுத்து சொல்லலாம். திட்டக்கூடாது, கண்டபடி திட்டக்கூடாது, நரகவாதின்னு பட்டம் கொடுக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது. மென்மையை நீங்கள் கையாளணுன்னா அவங்க மென்மையாக நடக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்வி லன் ஃபத்து மின் ஹவுலிக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால நீங்கள் மக்களிடத்தில் மென்மையாக நடக்கிறீங்க. நீங்கள் சொல்லில் கடுகடுப்பானவராக, கடின சித்தமுடையவராக அந்த மக்களிடத்தில் இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தளவுக்கு அந்த மக்கள்கிட்ட நற்குணத்தோடு பழகிய, பண்படுத்தப்பட்ட மக்களாக, பக்குவப்படுத்தப்பட்ட மக்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குனது முதலாவது மென்மை தான், நற்குணத்தினால தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு இடத்துல, மென்மை எந்த விஷயத்தில் இருக்குதோ அது அலங்கரிக்கப்படும் அப்படின்னாங்க. அப்படின்னா மக்கள் ஈர்க்கப்படுவாங்க அலங்காரத்தில். அலங்காரத்தை நம்ம வெறுப்போமா, முகச்சுளிப்போமா? இல்லை. அதே போல் எந்த விஷயத்தில் மென்மை இல்லையோ அது கோரப்படுத்தப்படும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் என்ன பார்க்குறோம்? என்னால் தான் மானம் கட்டு போச்சா, நான் சொல்லவா பட்டியலிடவா அப்படின்னு பட்டியலிட்டு போடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. அதில் என்ன பயன் இருக்குது? இப்போ கோரப்படுத்தப்பட்டுச்சா இல்லையா? கோரப்படுத்தப்பட்டுச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதில் இந்த சமூகத்துக்கு, இந்த மனித சமூகத்துக்கு அவ்வளவு நன்மை இருக்குது. நம்ம கண்கூட பார்க்குறோம். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சமூகத்தில் நம்ம 2 பேர் சண்டை வளர்த்துக்கிறோம் சோசியல் மீடியாவில். சங்கிக என்ன செய்கிறாங்க? நல்லா எடுத்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அதை நல்லா பரப்பிக்கிட்டு சோங்கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம ரொம்ப நல்ல முறையில் அணுகணும். நம்ம சோசியல் மீடியா நல்ல முறையில் அணுகணும். பொறுமையான முறையில், அழகிய முறையில் எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது நேர்வழி. அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும்.